அறுவடை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். ஏன்னா டெய்லி சமைக்கும்போது அப்பப்போ தேவைப்படுறத அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கிறனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி கள்ளிமுளையானில் சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஞ்சு கள்ளிமுளையானை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நிறைய கள்ளிமுளையான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டை சுற்றியும் மூளை முடுக்கெல்லாம் கிடைக்கிற இடம் ஃபுல்லாமே கள்ளிமுளையானாக தான் நடவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட உடச்சி வாயில் போட்டு மென்னுகிட்டே இருப்பேன். அதுக்காக சுற்றி வச்சுருக்கிறேன். அதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொழுந்தா பறித்து எடுத்துக்கிட்டேன். கள்ளிமுளையான் சாப்பிட்றனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து சர்க்கரை இருக்கவங்க கள்ளிமுளையான் சாப்பிடும்போது இந்த சர்க்கரையோட அளவை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். சர்க்கரை இருக்கவங்க சில பேர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். பசி எடுக்கும், அதே மாதிரி பசி உணர்வை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து கள்ளிமுளையான் சாப்பிட்றது ரொம்பவே பெஸ்ட்டு. சுகர் இருக்கவங்க கள்ளிமுளையான் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத பார்த்து பறித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு போதும் சட்னி அரைக்கிறதுக்கு, அதனால் அது மட்டும் பறித்து எடுத்துட்டேன். அடுத்த டைம் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்தாச்சு. நிறைய வந்து அப்பப்போ சொத்தை பிடிக்குது. ஏன்னா நான் மருந்து எதுவுமே தெளிக்கலை, மழை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு எதுவுமே மருந்து தெளிக்கலை. அதனால் ஒவ்வொன்றும் சொத்தை பிடிச்சி ஒவ்வொன்று பிஞ்சிலே வந்து கெட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் பறித்து எடுத்துட்டோம். அப்புறம் லெமன் கிராஸ் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலான்ட்டு அதுவும் பறித்து எடுத்துட்டேன். ஏன்னா டீ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்பப்போ லெமன் கிராஸ் வந்து டீ போடுறதுக்கு எடுத்துப்பேன். அப்புறம் செண்பகப்பூ வந்து டெய்லி வந்து பூ பறிச்சுட்டு தான் இருக்கேன். சாமிக்கு வச்சிடுறது, நான் தலைக்கு வைக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பூக்கள் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப உயரத்தில் வந்து பூக்கள் இருந்துச்சு. அதை பறிக்கிறோம் அப்படின்ட்டு செடியை உடச்சி விட்ற வேண்டாம் அப்படின்ட்டு அளவாக மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உடுமலை சம்பா கத்திரிக்காய், அதுவும் வந்து ஒரு 5-6 காய் போல் இருந்துச்சு. சிலது வந்து பூச்சியும் பிடிச்சிருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துட்டேன். சிலது வந்து பழுத்து அதுவே கீழே விழுந்து விதையாகவே விழுந்து கிடக்கு. இனி அதுவே முளைச்சி வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. லெமன் கிராஸ், அதுக்கப்புறம் வந்து பூனை மீசை கீரை, ரெண்டையும் போட்டு டீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூனை மீசையும் பறித்து எடுத்துட்டேன். ஏன்னா பூனை மீசை கீரை வந்து சிறுநீரக பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. அப்பப்போ நம்ம டீ வச்சு குடிக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லது. இல்லை கலவைக்கீரை மாதிரி சமைச்சோம் அப்படின்னா அதுலேயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் செடி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருந்துச்சோ இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 2-3 செடி மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி காய்கள் வந்து அதில் பச்சை மிளகாய் அதிகமாக வர்றதில்ல. எல்லாத்தையுமே வந்து பறித்து தூர போட்டுட்டேன். ஒரு 2-3 செடியை மட்டும் விட்டுட்டு இப்போ திரும்பியும் வந்து நடவு பண்ணியிருக்கேன். வளர்ந்து வருமானு பார்க்கலாம். அப்புறம் ரசம் வைக்கிறக்காக கொஞ்சம் வந்து தூதுவளை, வெள்ளை தூதுவளையோட இலைகள் கொஞ்சம் கொழுந்தாவே இருக்கிறத பறித்து எடுத்துக்கிட்டேன். முள் வந்து இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் நேக்காக உடைக்கிறதுனால அது வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பக்கோவை, இதையும் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்பக்கோவை, முசுமுசிக்கை, தூதுவளை, எப்போ ரசம் வச்சாலும் இது 3மே சேர்த்து தான் ரசம் வைப்பேன். இப்போ முசுமுசிக்கை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது வந்து நம்ம சட்னி அரைக்கும் போதோ இல்லை ரசத்தில் சேர்க்கும் போதோ அந்த ஸ்மெல் வராது. ஆனால் நார்மலாக நம்ம மூந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அள்ளியில் குட்டியாக ஒரே ஒரு அள்ளி மட்டும் பூத்துருந்துச்சு. டெய்லி பூக்குது, நம்ம பறிக்கிறதே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு பூ பறிச்சிக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதையும் பறித்து எடுத்துட்டேன். இன்றைய அறுவடை இவ்வளவு தான். இன்னமும் நிறையா இருக்குது. காந்தாரி மிளகாய், சுண்டைக்காய், இன்னும் நிறையா இருக்குது. இன்றைக்கி அளவாக இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பறித்து எடுத்தாச்சு.